தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினருக்கும் தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜய் அவர்களோட கட்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொது வலைத்தளங்கள்ல சரியான சண்டை இருக்கு. எப்படி சொன்னா அடிப்பூடி சண்டை வர்ற மாதிரி பயங்கரமா இவங்க வந்து அவங்கள விமர்சிக்கிறதும் அவங்க வந்து இவங்களை விமர்சிக்கணும்னு சொல்லி பயங்கர சண்டை போயிட்டு இருக்கு. எதற்காக சண்டை நடக்குது? விஜய் ரசிகர்கள் என்ன எதற்காக வந்து பாத்தீங்கன்னா சீமான் மேல விமர்சனத்தை வைக்கிறாங்க. இவ்வளவு நாள் சீமான் மேல விமர்சனத்தை வைக்காத விஜய் ரசிகர்கள் எதற்காக வைக்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இனத்தின் அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நல்லா பேசுறியானே. விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா அரசியல் ஆலோசகர்னு சொல்லலாம் பிரசாந்த் கிஷோரை வந்து நேர்ல போய் சந்திச்சுட்டு வராரு. சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க, எதற்காக பிரசாந்த் கிஷோரை விஜய் அவர்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒரு சில கொழுப்பு இருக்கும், ஆனா விஜய்க்கு மட்டும் தான் பண கொழுப்புல ஆடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஜயை வந்து டைரக்டாவே அட்டாக் பண்ணிருக்காரு சீமான் அவர்கள். அதற்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லியோ மணின்ற ஒருத்தர் இருக்காரு, பேச்சாளர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த லியோ மணி என்ன சொல்லிட்டாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து சொந்த உழைப்புல விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா உழைச்சிருக்காரு, சொந்தமா சம்பாதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம படம் நடிச்சு திரை உலகத்துல உச்சத்துல இருந்து அது வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருக்காரு. சீமான் அவர்கள் அப்படியா? சீமான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் எடுத்தாரு, எந்த படமே ஓடல, ஒரு ஃபெயிலியர் டைரக்டர் தானே வெளியே வந்தாரு. அவர் ஏதோ திரையுலக வாழ்க்கையை விட்டுட்டு வந்த மாதிரி பேசுறாரு. திறமை இருந்துச்சு. விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போராடினாரு. தமிழ் சினிமாலே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் அதிகம் சம்பளம் வாங்குற லெவலுக்கு வந்த ஒருவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் தானே வெளியே வராரு. அது மட்டும் இல்லாம நாங்களாம் சொந்த காசுல பேசணும், நாங்க உழைச்சோம் சாப்பிட்றோம் அதில் நாங்கள் பேசணும். ஆனா திருநெல்வேலியில வாழ்ற சீமான் அவர்கள் பேசலாமா? திருநெல்வேலி வாழ்ந்து வைத்து குழப்பதற்காக திருநெல்வேலி வாங்கி சேர்க்கிற கூட்டம்னு சொல்லி லியோ மணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் வச்சிருக்காரு. உண்மையாவே விஜய் அவர்களை சீமான் அவர்கள் பயன்படுத்திக்கிட்டாரா? அண்ணாவுக்கு எம்ஜிஆர், அண்ணனுக்கு நீடா. சிரிக்கிறாரே, சிரிச்சு ஆமா, அரசியல் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் விஜய் அவர்களை என் தம்பி, அவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்காக நிறைய விஷயங்கள் பண்றான், நான் பேசுற வார்த்தைகளும் நான் பேசுற செயல்பாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தம்பி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் திரைப்படத்துல வந்து டைரக்டா காமிக்கிறான். அவன் அரசியலுக்கு வந்தாலே பாத்தீங்க அப்படின்னா என்னோட தான் சேரும் அப்படின்னு ஒரு சிரிப்பாப்புல. அப்படி சிரிக்கும் போது ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் விஜய் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்று வெளியிடாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மைக் சின்னம் கொடுக்குறாங்க. அந்த மைக் சின்னம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் கேப்ல இருக்கும்போது கொடுத்தாரு. கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு பாட்டு வராரு. அந்த பாட்டுக்குள்ள எல்லாருக்குமே தெரியும், மைக்க ஒண்ணு எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு சாங் விட்டாரு தெரியுமா? அந்த சாங்கை எடுத்து இவங்க என்ன பண்ணிட்டாருன்னா யாரு சீமானவங்க என்ன பண்ணிட்டாருன்னா என் தம்பி எனக்காக பாட்டு வெளியிட்டு இருக்கான், கூட்டணின்னு என் தம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்றான், நானும் என் தம்பியும் சேர்ந்தோம்னா எத்தனை பேருக்கு எங்கெங்கெல்லாம் வயிறு எரியுமோ அப்படின்னு ஒரு வார்த்தையை உருவாக்குல. அவர் சிரிப்புறாரு, அப்படிதான் சிரிப்பாப்புல ஒரு பேச்சை பேசிட்டு. இப்படி விஜயை வச்சு வைத்து பொழப்பு நடத்திய நாடாளுமன்றத்தில் விஜயை வச்சு ஓட்ட வாங்கிய நாம் தமிழர் கட்சியை கொஞ்சம் கூட ஒரு அனுபவம் இல்லாம விஜய் அவர்களை வச்சு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஓட்டு வாங்கிட்டு வந்த யாரும் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். சீமான் அவர்கள் வந்து சீமான் அவரோட 27 வயது காலமாக இருந்த ஒருவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜெகதீஷ் பாண்டியன் நினைக்கிற பேர். அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்க அப்படின்னா விஜயை பார்த்தா சீமானுக்கு பயம், அதற்காக தான் விஜய பொது இடங்கள்ல கடுமையாக விமர்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான். நான் கேட்கிறேன், சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய திரை வாழ்க்கையை வந்து எதற்காக பண்ணார் அப்படின்னா திரை வாழ்க்கையில ஃபெயிலியர் டைரக்டர், அவருக்கு வந்து பட வாய்ப்பு அதிகமாக கிடைக்கல, அதற்கப்புறம் தான் அரசியலை குதிக்கிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரை உலக உச்சத்துல இருந்துட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரசியல் வரது தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம வரவேற்க ஒரு விஷயம். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சீமானை பிடிக்காது, அதற்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் விஜய்க்கு ஆதரவா பேசுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். அதுதான் உண்மை. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.